வந்து மேம் கிட்ட பார்த்தீங்கன்னா என்னோட பையனையும் பொண்ணையும் வந்து ஹிந்தி பேசிக்ஸ்க்கு நான் வந்து போட்டிருந்தேன், டியூஷன் போட்டிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவனுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் லெட்டர்ஸ் தெரியுமே தவிர மற்றபடி அவனுக்கு ரீடிங்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது. ஹிந்தி ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ அந்த பேசிக்ஸில் அவன் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே ஹிந்தி டியூஷன் போட்டேன். ப்ளஸ் என்னோட பொண்ணு பார்த்தீங்கன்னா சுத்தமாக பேசிக்ஸ் எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஸோ இவங்க 2 பேரையும் ஒரு ஹிந்தி பேசிக்ஸில் வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லி மேம் கிட்டே நான் டியூஷன் போட்டேன். ஸோ இப்போ என் பையன்கிட்ட பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட வந்து ப்ராக்ரஸ் இருக்குது. ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுறான் கொஞ்சம். அந்த முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி ரீட் பண்ணுறது அப்படின்னா அந்த எழுத்து கூட்டி ரீட் பண்ணி ஒரு கேப் விட்டு அப்படி இருந்துச்சு. பட் இப்போ இந்த 2 months அவன் மேம் கிட்ட கிளாஸ் போட்டு இப்போ 2 months தான் இருக்குது. பட் 2 monthsலேயே பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு ஃப்ளோவாக ரீட் பண்ணுறான். அந்த பிரேக் இல்லாமல் ஹிந்தி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோவாக ரீட் பண்ணுறான். ஸோ அதே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. ப்ளஸ் என்னோடய பொண்ணுமே பார்த்திங்கன்னா வந்து அவளாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ லேர்னர். அவளுக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 letter வேர்ட் 4 letters வேர்டு அப்படின்னாலே முதல் ரீட் பண்ணுறதுனாலே அவள் பயப்படுவாள். அது ஹிந்தின்னும் போது ரொம்ப பயப்படுவாளோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருந்தேன். பட் அவகிட்ட இருந்து எனக்கு ப்ராக்ரஸ் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். ஒரு ஸ்லோ லேர்னராக இருக்கவ வந்து டக்குன்னு ரீட் பண்ணிட்டா, ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு பயம் இல்லாமல் ரீட் பண்ணா. அதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது அவங்ககிட்ட. ரீட் பண்ண அப்படின்னா முன்னாடிலாம் ரீட் பண்ணுன்னு சொன்னால் ஒரு திணறுவா. தமிழாக இருக்கட்டும் ஹிந்தியாக இருக்கட்டும் எதுனாலும். பட் வந்து அந்த திணறுதல் வந்து வரும் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத போது தான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்தியை வந்து ரீட் பண்ண அப்படின்னா நான் ரீட் பண்ணுறேன் அப்படின்ற அளவுக்கு அவள் வந்து ஈவன் அது தப்போ ரைட்டோ அந்த கான்ஃபிடென்ட் லெவலும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு மேம் கிட்ட வந்தனால. ஸோ என் பொண்ணுக்கிட்டேயும் ப்ராக்ரஸ் ஆகிருக்கா. மோரோவர் என் பையன்கிட்ட இப்போ நான் மேம் கிட்ட என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் வந்து ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஒரு மீனிங்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க வந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு மேம் கிட்ட அந்த அளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுங்க அப்படின்னு மேம் கிட்ட கேட்டுருக்கேன். மேமும் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. மோரோவர் மேம் கிட்ட வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கிளாஸ்க்கு வந்து என்கொயரி பண்ணும்போதே அவங்க பேசின விதமே வந்து ஓகே இவங்ககிட்ட போட்டால் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அந்த நம்பிக்கையில் தான் நான் கிளாஸ் போட்டேன். அதை வந்து ஐ கேன் see the ரிசல்ட். அந்த அவங்க வேர்டிங்ஸ்க்கும் அந்த ரிசல்ட்டுக்கும் என்னால் விசிபிள் பார்க்க முடியுது. என்னோடய பசங்கக்கிட்ட அந்த ரிசல்ட்டை என்னால் பார்க்க முடியுது. ஸோ ஐ தேங்க்ஸ் டு மேம்.